வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், தொழில் பெயர். இது நாலுத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வினைமுற்று தான் பார்க்க போகிறோம். வினைமுற்றுனா என்னன்னா தன் பொருளில் முற்று பெற்றுள்ள வந்துள்ள சொற்களை தான் என்னன்னு சொல்லுவோம், வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா வந்தான், நடந்தான், படித்தாள், சென்றாள், இதெல்லாம் என்னது வினைமுற்றுக்கான எக்ஸாம்பிள். இதெல்லாம் முற்று பெற்றுச்சு, நடந்தான், நடந்து முடிச்சுட்டா அப்படின்னு சொல்றாங்க, முற்று பெற்று சொல்லுது. ஸோ அதால அது வந்து வினைமுற்று வாக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது வினை அச்சம். எச்சம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். எச்சம்னா முற்று பெறாம வந்துள்ள சொற்களை தான் என்னன்னு சொல்லுவோம், எச்சம். ஓகேங்களா? இப்ப வினையச்சம்னா ஒரு வினை சொல் முற்று பெறாம எச்சத்துல வந்து முடிஞ்சிச்சு, அதுதான் என்னது வினையச்சம். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா நடந்து, வந்து, சென்று, பார்த்து, இதெல்லாம் என்னது வினை எச்சம். முற்று பெறாம வந்துள்ள சொற்களை தான் என்னன்னு சொல்லுவோம், எச்ச வினை அப்படின்னு சொல்லுவோம். வினை எச்சம். ஒரு வினையை கொண்டு முடியறது, ஒரு வினையை கொண்டு முற்று பெறாம முடிஞ்சு அது என்னது வினை எச்சம். ஓகேங்களா? எச்சம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். எச்சம்னா முற்று பெறாம பாதியிலே நிக்கிறதா என்னன்னு சொல்லுவோம், எச்சம். ஓகேங்களா? இதுதான் வினை எச்சம். வினைச்சத்துக்கு எக்ஸாம்பிள் நடந்த, வந்த, முற்று பெறாம பாதியிலே நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள், அதுதான் வினை அச்சம். ஓகேங்களா? இப்போ வந்து பெயரெச்சம். ஒரு பெயரை கொண்டு முற்று பெறாமல் முடிகிற சொற்களை தான் என்னன்னு சொல்லுவோம், பெயரெச்சம். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா நடந்த, வந்த, சென்ற, படித்த, இதுதான் என்னது பெயர் எச்சம். ஓகேங்களா? ஒரு பெயரை கொண்டு முற்று பெறாம முடிஞ்சா அது என்னது பெயர் எச்சம். ஓகேங்களா? இதுதான் பெயர் எச்சம். லாஸ்ட் தான் தொழில் பெயர் தான் பார்க்க போறோம். தொழில் பெயர்னா என்னன்னா ஒரு நம்ம செய்யக்கூடிய செயலையோ வினையையும் குறிக்கிற சொல்லுதான் என்னன்னு சொல்லுவோம், தொழில் பெயர்னு சொல்லுவோம். இது வந்து எந்தெந்த காலத்தை உணர்த்துனா இடம், காலம், நெக்ஸ்ட் பால்வலு, ஆண் செய்கிறாங்களா பெண் செய்கிறாங்களா அந்த காலத்தை உணர்த்தும். இடம், காலம், பால்வலு, எண், இதெல்லாம் உணர்த்துனா இதுதான் என்னது தொழில் பெயர். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நடத்தல், வருதல், படித்தல், செல்லுதல், இதெல்லாம் என்னது தொழில் பெயர். தொழில் பெயர் விகுதி அப்படின்னு கேட்டாங்களா தல்னு முடியும் லாஸ்ட்ல. நடத்தல் அல் முடியுதா, அது மாதிரி விகுதி, இதோட விகுதி வந்து அல். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இது வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நம்ம சேனலுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மறக்காம நம்ம டிஎன்பிசி ஸ்டடி தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவுக்கு நம்ம சேனலை வந்து ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.